என்னை மன்னிச்சிருடா கோபி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் வந்து கோபி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. சே என்னம்மா நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்க, நியாயமா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் என்னென்னமோ தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கும் நான் காரணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராதிகாவும் அவங்க அம்மாவும் தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாடகம் போட்டாங்க, அதில் நான் பலிக்கடா ஆயிட்டேன். விடு, நீ அதை பற்றி கவலைப்படாத, உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நான் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்காம உங்கள் மேலே கோவப்பட்டு உங்களை வீட்டை விட்டு நான் வெளியே அனுப்பிச்சிட்டேன், அது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அதுக்கு காரணம் அந்த ராதிகா தான், அவள் உன் மனசில் விஷத்தை விதைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க அப்படி சொன்னதை கேட்டோன்னா ஜெனி வந்து அவங்கள திரும்பி பார்க்குறாங்க. மேலே ஈஸ்வரி வந்து கோபி குழப்பிட்டு அதை இதையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பாக்யா வந்து வீட்டுக்கு வராங்க. ஜெனி கையில் இருந்த குழந்தை வந்து அழுதுகிட்டு இருக்குது. என்னாச்சு, ஏன் அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேட்குறாங்க. இல்லை சாப்பிடவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க. என் பட்டுக்கு என்னாச்சு, நான் சாப்பிட வைக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரி இரு, நான் போய் கை கழுவிட்டு வந்துட்டு அவளுக்கு சாப்பாடு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க. வேண்டாம் ஆண்டி, நீங்கள் வீட்டுக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீட்டுக்குள்ளே பெரிய கான்வர்சேஷனே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே இப்போ தான் அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்காரு. எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியாமல் அத்தை வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் தான் இவங்க இப்படி பண்ணுறாங்களோ தெரியல. வர எனக்கு வீட்டுக்கு வரக்கே இதாக இருக்குது. பேசாமல் மாடிக்கு போகிறதுக்கு தனியாக ஸ்டெப்ஸ் கட்டிடலாமான்னு யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டு தான் ஆண்டி, இப்போவே நீங்கள் முடிவெடுத்து அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, உள்ளே போகலான்னா இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நைட் ஆயிடுது. டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பாக்யா, செல்வி, ஜெனி எல்லாருமே வந்து கிச்சன் கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹாலில் வந்து ஈஸ்வரி, கோபி, இனியா எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கோபி வந்து ஒரு ஃபைலையே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இனியா வந்துட்டு, டேடி எத்தனை நேரம் தான் நீங்கள் அந்த இதையே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, 10 நிமிஷத்தில் நான் டாக்குமெண்ட்ரி பண்ணுற மாதிரி எனக்கு எப்போ ஐடியா நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இரு இனியா, பொறுமையா இரு, அதை பற்றி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. டேடி 3 டேஸில் எப்படி டேடி எல்லோராக்கு போயிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்குறாங்க. உடனே கோபி இருந்துட்டு, அதெல்லாம் தேவையே இல்லை, இது வந்து ஏஐ காலம், நம்ம என்ன கேட்டாலும் அதுக்கான டீட்டெயில்ஸ் மொத்தமும் வந்து அதுவே ஃபோனில் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குன்னு நிறைய ஆப் இருக்கு இனியா, அதை வந்து நீ டவுன்லோட் பண்ணு. அதில் போய் நீ வந்து அஜந்தா எல்லோரா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டேன்னா உனக்கு தேவையான டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்கான விஷயத்தையெல்லாம் அதுவே கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இங்கே ஃபோன் கூட நானே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாரு. வாங்கி பார்த்தோன்னா இனியாக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிருது. உனக்கு தேவையான டாக்குமெண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி அதுவே ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்துருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னா இனியா வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே செல்லியும் இருந்துட்டு, ஏய் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும், அதை அப்படியே காப்பி அடிக்கலான்னு தானே நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இனியா வந்து அந்த நேரம் பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. உடனே கோபி வந்துட்டு, நோ அதை வந்து அப்படியெல்லாம் காப்பி அடிக்கக்கூடாது, அதை வந்து நீ ரெஃபரன்ஸாக வச்சு உன்னோட ஓன் ஐடியாவில் நீ தான் வந்து டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்டடி நான் அப்படின்னா வந்து எல்லோராக்கு போகவே இல்லைன்னு சொல்லி அவங்க என்னை கேட்க மாட்டாங்களா காலேஜில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 3 நாள் அங்கே போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அத்தாரிட்டிஸ்க்கே தெரியும். அதனால் இந்த ஏஐ வச்சே நீ பண்ணு, அதை பற்றி அவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்க. நீ ஒன்றும் அதில் இருக்கிறத அப்படியே எடுத்து பண்ண போகிறதில்ல, அதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு உன்னோட ஓன் ஐடியாவில் தானே பண்ண போகிற, அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இனியா இருந்துட்டு, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கிறதே தெரியாது டாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு இனியாம்மா, இப்போல்லாம் வந்து பாட்டு கேட்குறது, ஃப்ரெண்ட்ஸோட அதை இதையும் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, தேவையில்லாமல் ரீல்ஸ் பண்ணுறது, இது எல்லாத்துக்கு மட்டும் ஃபோன் கிடையாது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. அதை வச்சு நீ வந்து உன்னோட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு தேவையானதை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு இருந்த செலியை வந்து, அப்பா நீங்கள் கலக்குறீங்களேப்பா, இதெல்லாம் எப்படிப்பா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இங்கே ஃபோன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிட்டேருந்து வாங்கி ஏதோ பண்ணிவிட்டு, இங்கே பாரு நீ கேட்ட டாக்குமெண்ட்ரி இதை வந்து இன்னொரு கோணத்தில் அது காமிக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இனியா. எப்படிப்பா நீங்கள் சோஷியல் மீடியாவில் கூட இல்லை, அப்புறம் எப்படி எங்களை மாதிரி நீங்கள் அப்டேட்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க செலியன். அதுக்கு கோபி இருந்துட்டு, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நம்ம நேரில் அது இதே அங்கேயும் பார்க்குறோம்ல, அப்படியே நம்ம கற்றுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் கிரேட்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு செலியன் சொல்கிறாரு. இன்னும் வேறு ஏதாவது நான் இது பண்ணி கொடுக்குறேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. போதும்ப்பா, நீங்கள் இப்போவே நிறைய எனக்கு எடுத்து கொடுத்துட்டீங்க, இதை வச்சே நான் டாக்குமெண்ட்ரி பண்ணி எப்படி கலக்கிறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஈஸ்வரிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே கிச்சன்லேருந்து செல்வி வந்து அதையெல்லாம் எட்டி பார்த்துக்கிட்டு அப்படியே முறைச்சிட்டு இருக்காங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.